வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான். இந்த வாரம் நான் என்னென்ன ரீல்ஸ் பார்த்தேன், ஃபன்னான இல்லைன்னா கொஞ்சம் ஸ்கேரியானது மோஸ்ட்லி இதுல வராது. பட் ஆனா என்ன டிஃப்ரெண்டா அதை பத்தின ஒரு டாக், ஒரு சிட் சாட், ஒரு கேட்சப் மாதிரி அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி சிட் சாட் வீடியோஸ், கோஸ்ட் வீடியோ, ஸ்டோரி டைம் கிரைம் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்க போய் செக் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. இது மோஸ்ட்லி நிறைய இது என்னால ஆடியோ ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா காப்பிரைட் அடிச்சிருவாங்க, சேனலை தூக்கிடுவாங்க. அதனால நான் மியூட்லயே உங்களுக்கு ப்ளே பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்டிக் சர்ஜரி கான் ராங்னு சொல்லலாமா, இல்லைன்னா she wants it to be that way அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இது எதுக்குன்னா ஒரு மாதிரி ரேஜ் பெயிட்டிங் மாதிரி. இது பார்த்தோன்னா என்னது அப்படின்ட்டு இதுல இருக்கிற லைக்ஸ் விட ஷேரோட கவுண்ட் அதிகமா இருக்கு. லைக்ஸ் 21,000 லைக்ஸ் இருக்கு. ஷேர் 96.4K இருக்கு. என்ன சொல்றது, வஸ்டான ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி. லிட்ரலா அவளோட பட்ல தெரியுது தனியா 2 பவுல் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது இவர் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால இவளுக்கு ஏத்த மாதிரி சைஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இது இந்த சைஸ் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். இந்தமா எல்லாரும் என்னைய திரும்பி பார்க்கணும், லைக் ஒரு செகண்ட் இப்படி ஆச்சரியமா அப்படி பார்க்கணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு பட்டு கூட விடுங்க, ஃபேஸ் தான். நான் இன்னொரு வீடியோ ஃபேஸ் தெரியற மாதிரி காட்டுறேன். அந்த வீடியோல பாருங்க, லிட்டரலா சீக்ஸுக்கும் ஜாக்கும் சின்னுக்கும் தனியா தனியா அட்டாச் பண்ணிருக்காங்க. ப்ராஸ்தட்டிக் எல்லாம் படத்துல பண்ணும்போது மேக்கப் எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் பண்ணும்போது இங்கெல்லாம் ஒன்னு ஒட்டுவாங்க ஒரு மாதிரி. ஓகேவா, அது ஒட்டினா அந்த ஷேப், ஃபேஸோட ஷேப் அந்த வால்டமர்ட்டோட ஃபேஸோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பண்ணணும் இந்த அளவுக்கு? ஆப்வியஸா அந்த அம்மா ஃப்ரண்ட்ல பூபிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது இட்ஸ் நாட் தட் ரேர். எல்லாருமே யூஸ்வலா பண்றவங்கலாம் பண்றதுதான். எனக்கு என்னன்னா அந்த சீக்ஸ் எனக்கு எல்லாரும் என்னைய பாரு, என்னைய டிஃப்ரெண்டா பார்க்கணுன்றதுக்காகவே. And she's still doing all the plastic surgery treatment எல்லாமே இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு இந்த பொண்ணு. இதெல்லாம் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுது? அந்த ப்ரொஃபைலே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு லக்ஸுரியஸான ட்ரிப்பு, வெக்கேஷனு, அப்புறம் ஸ்டே பண்றதா ஒரு ஹை கிளாஸா, சாப்பிட்றதெல்லாம் எல்லாமே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ளவர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஹேர் பண்றதா இருக்கட்டும், ஒன்னு ஹேருக்கும் விக் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறது, நெயில்ஸ் அவ்வளோ லாங்கா வைக்கிறது, எல்லாமே காசு. இவங்க எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க இந்த இதெல்லாம் பண்றதுக்குன்னே எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளோ காசு இருந்ததுன்னா என்கிட்ட இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு, இந்த பர்சனல் லோன் வாங்கினதெல்லாம் அடைச்சிட்டு, பேங்க்ல இருக்கிற கோல்டு எல்லாம் எடுத்துட்டு நிம்மதியா, கடன் இல்லாத வாழ்க்கை, மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு நிம்மதியிலேயே வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். இப்படி பண்றதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? பிளாஸ்டிக் சர்ஜரி, ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸுக்கு இது ஐ எம் நாட் அப்போஸ் டு பிளாஸ்டிக் சர்ஜரி. பண்ணக்கூடாது, தட் இஸ் லைக் மிஸ்லீடிங். உங்களோட யூ ஹாவ் டு லவ் யுவர் ஓன் பாடி அப்படி இப்படின்லாம் கிடையாது. நான் அதை சொல்லவே மாட்டேன். இஃப் யூ வாண்ட் டூ இட், டூ இட். நீங்க சர்ஜரிக்கு முன்னாடி நீங்க உங்களை லவ் பண்ணிருக்கலாம், சர்ஜரி அப்புறமும் உங்களை லவ் பண்ணலாம். நான் இந்த வீடியோல ஐ எம் நாட் சேயிங் யூ ஹாவ் டு டூ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் நான் சொல்ல. இஃப் யூ வாண்ட் டு டூ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டூ. ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. வாட் எவர் யூ வாண்ட். ஏன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த நோஸ் மட்டும் ரைனோபிளாஸ்டி பண்ணணும்னு நினைச்சேன், அது ஒரு கனவாவே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்க ரிக்ரெட் பண்ணக்கூடாது. லைக் டீப் டவுன் யூ ரியலி வாண்ட் டு டூ இட், டூ இட். அதுக்கு நான் இதை நான் பண்ண சொல்றேன்னு உங்க அம்மாட்ட போய் போட்டு குத்துட்டீங்கன்னா நான் அவள்தான் கொண்டு போவேன். பட் ஆனா இந்த ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ் வச்சே இப்போலாம் அந்த சீக்ஸ்லாம் அப்படியே ஸ்நாச்டா, லிஃப்டடா அதெல்லாம் பண்றாங்க. அண்ட் இங்க சென்னையில ரொம்ப காமனா இப்ப ஃபில்லர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்ஹெட்ல பண்றது. அண்ட் இங்க டார்க் சர்க்கிள் இருக்கு இல்லையா, டார்க் சர்க்கிள் தெரியாம இருக்குது. ஒரு சில பேருக்கு கண்ணு ரொம்ப உள்ள போயிருக்கும். ஸோ அப்போ அந்த ஷேடோ விழும். டார்க் சர்க்கிள் அவங்களுக்கு இருக்காது, ஷேடோ விழுறதுனால கண்ணு ரொம்ப உள்ள இதாகி டயர்டா இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க இங்க ஃபில்லர்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் யாரு காமனா பண்ணாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்ல ஜெனிஃபர் ஆனிஸ்டன்
அவங்களாம் பண்ணி இப்போ வந்து அவங்களோட ஃபேஸ்லாம் அங்கே ஃபில்லர்ஸ் போட்ட டிஃப்ரென்ஸ் வந்து லைட்டாக தெரியும். அது வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, அது வந்து என்னென்ன எப்படி பண்ணியிருக்கணும், எப்படி டிசால்வ் பண்ணணும், அதை வந்து ஃபில்லர்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணாம்னா அதை நீங்கள் டிசால்வ் பண்ணி எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அதை அவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பண்ணணும்னா பண்ணுங்க, ஒழுங்கா பண்ணுங்க. இந்த கொரியன் பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவ்வளோ அருமையா இருக்கு. வாட் இப்படி அப்படி இருக்கும். அதுக்குன்னு கொரியா போங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல, எனக்கே இது ஆப்பு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடுத்து செகண்ட் வீடியோ. இது வந்து ஒற்றை காலில் நிறுத்தியதால் எலும்பு முறிவு. மயிலாடுதுறையில் ஓடும் பேருந்தை வழிமறித்து மதுப்பிரிய ரகளை. ஒற்றை காலில் பேருந்தை நிறுத்திய போது எலும்பு முறிவு ஏற்பட்டது. கீழே விழுந்த பரிதாபம். அப்படி இருக்கு இந்த நியூஸ். இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே செம்ம ஃபன்னா இருக்கும். செம்ம ட்ரங்க்கு குடிச்சிட்டு கவர்மெண்ட் பஸ் எம்டிசி பஸ்ல ஒரு காலை வச்சு இது பண்ணிட்டு நிறுத்திட்டாராமா. ஒரே குஷில அவர் வந்து ஆட வேற செய்யறாரு, எப்போடே அப்படின்ட்டு. தேவையா எல்லாரும் போறவங்கலாம் பார்த்துட்டு அட பைத்தியம் அப்படின்ட்டு போறாங்க. மிதிக்கிறது வேற, ஆட்டம் வேற. அவர் என்ன நினைச்சிட்டாரு, பவர் ஆஃப் கேர்ள்ஸ் மாதிரி பவர் வச்சு நான் வந்து பஸ்ஸை நிறுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. இதெல்லாம் ஆடி பண்ணி காலை வந்து பிடிச்சிக்கிச்சு இப்படி. வெரி நைஸ். இதை பார்த்தா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த வீடியோ வந்து ஸ்கேரியான வீடியோ கிடையாது, பட் பாருங்களேன், உங்களுக்கு காட்டணும்னு எடுத்து வச்சேன். லுக்ஸ் லைக் கிராண்ட்மா இஸ் அப் அகெயின். இது வந்து ஒரு ஏஐ வீடியோ தான், பட் ஆனால் சீலிங்ல உங்களோட பாட்டி வந்து இப்படி கிரால் பண்ணிட்டு இப்படி பாக்குறாங்க. அது வந்து நான் இது நைட்டு ஒரு 3 மணிக்கு மேலே இந்த ரீல்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த குட்டி குட்டி பாப்பா பேபி டிக்டாக் ரீல்ஸ், கை குழந்தை அவங்க பண்றது, அவங்க ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் எனக்கு ரீல்ஸ் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படி கியூட்டா இருக்கே, அழகா இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் சடனா இது வருது. அல்காரிதம் இன்ஸ்டாகிராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பட்டுன்னு இது வந்துச்சு. அதனால உங்களுக்கும் காட்டலாம்னு நினைச்சேன். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிஜமாலே வா அப்படின்னு ஒரு ஷாக்கா இருந்தது. இது பாருங்க, ரொம்ப இந்த டாக் வந்து செத்து போய் 6 வருஷம் ஆச்சான். இவர் வந்து அதே நாய் இவர் வீட்டுல பாத்திருக்காரு. இவரை நோக்கி கேஷுவலா நடந்து வந்தோடனே பயந்து சைட்ல போயிருக்காரு. உடனே திரும்பி பார்த்தா அந்த நாய் அங்க இல்ல. அதை வந்து இவர் வீடியோ எடுத்துட்டு இவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு தான் வந்து இதை போஸ்ட் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட் இல்ல, கசின்ஸ் டாக் டைட் லாஸ்ட் 6 years ago. இதுல வந்து நானும் திருப்பி பார்த்தேன். மேபி ஹைட் ஆயிட்டு திருப்பி வரும்போது மேபி அங்க ஏதோ கட்டு இருக்கோ, நாய் வந்து எடுத்துட்டாங்களோ, இது ஒரு ஃபேக் வீடியோவோ அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தேன். எல்லாருமே என்ன கமெண்ட்ல சொன்னாங்கன்னா, என்னோட பெட்டு வந்து திருப்பி என்ன நோக்கி இப்படி ஓடி வருதுன்னா நான் இப்படி ஹைட் ஆக மாட்டேன். ஏன் ஹைடா நீங்க? எல்லாருக்கும் திருப்பி அவங்களோட பெட்டை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும், உங்களுக்கு அது கிடைச்சும் ஏன் ஹைட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிதான் கமெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, என்னோட கசின் டாக் வந்து சாகவே இல்லை, இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்ட்டு. 6 வருஷம் முன்னாடி செத்துருச்சு, சாவல. பட் ஆனா அந்த வீடியோ வந்து எனக்கு பாக்குறதுக்கு வந்து இதுவும் நைட்ல அதே டைம்ல வந்துதான். சோ இந்த வீடியோ வந்து அரேபியன் சி தமாஸ் பீச், டமாஸா டுமாஸான்னு தெரியல. இந்த பீச்ல வந்து இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸா குஜராத்லயே. இதுல வந்து இந்த பீச்ல வந்து சாண்டே வந்து டார்க் பிளாக் கலர்ல இருக்குமா. இது ஏன் பிளாக் கலர் ஆச்சுன்னா, நார்மலா பீச்சோட மண் என்ன கலர்ல இருக்குமா அந்த கலர்ல தான் இருந்திருக்கு. பட் ஆனா நிறைய பாடி எரிச்சு அந்த பாடியோட ஆஷ் இருக்குல்ல, அது வந்து இந்த கடல்ல கலந்து இந்த கடலோட மண்ணு கலரே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க சுத்தி அந்த ஊர்ல என்ன பேசுறாங்கன்னா, நைட்டு இருட்டுன அப்புறம், அதாவது சாயந்தரத்துக்கு மேல இந்த பீச்சே ஒரு மாதிரி ஈரியா கிரீப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பீச்ல நிறைய அந்த ஊர்க்காரங்க அண்ட் டூரிஸ்ட்லாம் வராங்களா, அவங்கலாம் நிறைய பேர் வந்து காணாம போயிருக்காங்களாம். இதே பீச்ல ஒரு ஆள் வந்து இறந்து போய் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. நாக்கு வந்து ஒரு மாதிரி பயந்தா ஆன்னு கத்தி அந்த நாக்கு வெளியே தொங்கிட்டு இருந்ததா, அந்த மாதிரி பாடி வந்து ரெட்ரீவ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கிரீப்பியா அங்க நிறைய ஹாண்டிங் பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குமா. அங்க வந்து இந்த வெல் ரொம்ப ஃபேமஸா. அந்த இது பார்த்தேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னது ஹாண்டட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு வெல்லா அப்படின்னு. அதனால இதை வந்து எடுத்து வச்சேன், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுறேன். இது கொஞ்சம் வந்து இதுல சென்சார் பண்ணியிருக்காங்க, பட் ஆனாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். இது வந்து ஒரு 29 வயசு ஆளு
அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து ரெஞ்ச் இருக்கு இல்லையா, ரெஞ்ச்னா அந்த ஒரு இது யூஸ் பண்ணுவாங்களா, அதை வச்சு அந்த பொண்ணு மண்டையிலேயே ரோட்டு வாசல்ல மும்பைல ரோட்டு வாசல் இல்ல, ரோட்டுக்கு நடு ரோட்ல மும்பைல அந்த பொண்ணு நடந்து போகும்போது அந்த பொண்ணை வந்து அடிச்சு கொண்டிருக்கான். இது நடக்கும்போது சுத்தி அவ்வளவு கூட்டம் நடந்த போது யாருமே ஒருத்தரும் வந்து நிறுத்தல. ஒரு அடி அடிச்சோடனே நிறுத்தி இருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. அது எதுக்குன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்காக. அண்ட் இன்னொரு ஃபுட்டேஜும் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு பார்லர் போயிருக்கு. அந்த பார்லர்ல இவன் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டு கையில வந்து ஒரு குட்டி இதை எடுத்துட்டு போறான். இது மாதிரி ஓகேவா. ஐ கான்ட் சே தட் இன் யூடியூப், இட்ஸ் வெரி சீரியஸ் வேர்ட். ஓகே, அந்த துப்பாக்கின்னு சொல்லாம துப்பாக்கின்னு சொல்லிக்கலாம் நினைக்கிறேன், யூடியூப் தெரியாது. அதை வந்து கரெக்டா அந்த சிசிடிவில குட்டியா ஒரு இது வந்து தெரிஞ்சிருது. அவன் உள்ள போறான், உள்ள போனோடனே அந்த பொண்ணை வந்து பண்ணி கொண்டு, ஏன்னா அந்த பொண்ணை வந்து இது பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடுச்சு, கல்யாணம் பண்ண போகுது அப்படின்றதுக்காக. நல்லாதான்ப்பா இருக்காங்க, சடனா சைக்கோ ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல இருந்து ஒரு 2-3 வீடியோ வந்து தொடர்ந்து நான் எடுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரி வீடியோஸா இருந்தது. அதனால இந்த இதெல்லாம் நான் வந்து இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட, ஏன்னா எனக்கே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோ, இது வந்து ஆல்பாறையில வந்து எலிஃபண்ட் அட்டாக் வீடியோ அப்படின்ட்டு பார்த்தேன். இதெல்லாம் வந்து அந்த கார்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, செம்ம டர்ரா இருந்திருக்கும். பாருங்க, வந்து அந்த ரோட் அந்த சைட்ல வந்து அந்த யானை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, இந்த பக்கமும் யானை இருக்கு, உள்ள பொறுமையா கிராஸ் ஆறாங்க, ஸ்பீடு லைட்டா எடுக்கிறாங்க. இங்க கிட்ட வந்தோடனே அதுவும் கிட்ட வருது, ஓடி வருது. இவங்களும் மலையாளத்துல கத்துன்னு கத்துறாங்க. பட் ஆனா சம்ஹவ் அதுவும் ஓடி வந்துட்டே இருந்தது, அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. நான் வந்து இப்போ ஆடியோட உங்களுக்கு பிளே பண்றேன் பாருங்க. ஏன்னா அவங்க கத்துறதுல வந்து எனக்கும் வந்து ஆங்ஸைட்டி லெவல் வந்து அப்படியே ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கொடைக்கானல் போகும்போது ஒரே ஒரு வாட்டி அந்த பைசன் சொல்லுவாங்க, ஒரு பெரிய மாடு மாதிரி இருக்கும். அது வந்து அமைதியா கிராஸ் ஆச்சு. அதுக்கு வந்து இந்த மாடுனாலே ரெட் கலர்னா பிடிக்காது, நம்ம கார் என்ன கலர், ரெட் கலர். எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, அது அமைதியா இருக்கும், நீங்க வாட்டு கிராஸ் ஆயிப்போங்க அப்படின்ட்டு. அப்பயும் நிறைய பேர் வந்து கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரத்துல. ஏன்னா அது வந்து ஒரு முட்டுச்சுன்னா கார் கண்டிப்பா ஃபிளிப் ஆயிடும், அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அதை வந்து கிராஸ் பண்ணும்போது நான் வந்து எனக்கே தெரியாம நான் கத்துறேன். அது வந்து கொடைக்கானல் vlogல இருக்கும். அது கிட்ட இப்படி மூவ் ஆகும்போது அது மண்டையே வந்து கார் விண்டோ சைஸ்க்கு இருக்கு, அவ்வளவு பெரிய இது. அது அந்த இதுக்கே நான் வந்து இதுவானேன். இப்ப இந்த மாதிரி யானை புலி எல்லாம் வந்து கிராஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து பார்த்தா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல. இப்ப நான் பிளே பண்றேன் பாருங்க. அங்க இருக்கிறதான் பார்த்தாங்க, நானும் அங்க ஒண்ணுதான் இருக்கு போலன்னு நினைச்சேன். ஆனா அது கிராஸ் ஆகும் போதுதான் இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. நல்ல வேலை இது தோர்த்திட்டு வரல, இது தோர்த்திட்டு இருந்தா என்ன பண்ணி. அது அமைதியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அது கிட்ட வர ஆரம்பிச்சு, இவ்வளவு நேரம் தூரமா நின்னுட்டு இருந்தது இல்ல, ஓடி வருது. ஒரு கத்துச்சு பாருங்க. அண்ட் தென் இப்ப அடுத்த வீடியோ வந்து கேரன் அப்படின்னு அழைக்கப்படுற லேடிஸ், மென்னா கென்னு சொல்லுவாங்க. கேரன்னா வந்து இந்த சும்மா வந்து பிரச்சனையை இழுக்கிறது, நீ இந்த ஏரியாவே இல்லையே இங்க என்ன பண்ற அப்படி இப்படின்ட்டு ஓவரா உடனே போலீஸை கூப்பிடுறது, இது பண்றது, அந்த மாதிரி வம்பிழுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஆள்ல அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் தான் இது, பார்க்கலாம். இந்த இதுல சிரிச்சிட்டே இருக்கே அப்படின்னு.把手机给我。你再说一句，我想死。再说一句。你再说一句。把手机给我。你再说一句。我再说一遍。你再说一句。你再说一句。你再说一句。你敢动我？我告诉你。你妈了个屁尿死！போலீஸ் கார்
தான் இருக்காரு. இறங்கின பாடுங்க. இந்த இதுல கேஷுவலா அந்த தைரியமா வந்து என்ன பண்ணுவோம், கொன்றுவியா அப்படின்ட்டு போனை போடுங்கிறது தான். இதெல்லாம் வந்து எப்படிதான் அந்த தைரியம் இருக்குன்னு தெரியல. பிகாஸ் ஐ எம் லிட்ரலி லிவிங் நெக்ஸ்ட் டு கேரன்ஸ் அண்ட் கென்ஸ். இப்ப அசால்ட்டா நான் வந்து சொல்லாம அடுத்த ரீல்ஸ் பார்க்கலாம்னா அந்த குப்பை போடுற வீடியோ பிளே பண்ணி விட்டுருவா. சரி, ஓகே. We are not choosing violence today. காமா போகணும். அண்ட் இது வந்து ஒய்ஃப் ஒர்க் போறாங்க. ஒய்ஃப் ஆஃபீஸ் போகும்போது ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து இவங்க வந்து டிக்டாக் மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. இதுல வந்து ஒரு பொருள் நான் பார்க்கும் போதும் இதை வச்சு என்ன பண்றது எனக்கு வந்து மைண்ட் பாக்னிங்கா இருந்தது. செம்ம. அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷனும் சூப்பரா இருக்கும் பாருங்க. On today's episode of My Husband Packed My Lunch, I have to go through it first thing in the morning because it doesn't fit in my fridge. It's gonna be a doozy. Family size pretzel crisps. Pretzels. The whole package of Laughing Cow cheese. That's like one of full my pack. A bottle of barbecue sauce that the lid wasn't on. Sauce. Full bottle. Okay. A cutie. From my cute orange. butter. And the double full of butter. Promethazine. I've been nauseous. மாத்திரை, வாந்தி வரதுக்கான மாத்திரை. இது வந்து இது வரைக்கும் தான் வீடியோ இருக்கு. சோ இது என்ன, வெறும் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. இவங்களே வந்து சமைச்சுப்பாங்களா? இவங்க எதை வச்சு சமைப்பாங்க? பிரெட்சல் இருக்கு. பிரெட்சலும் அந்த சீஸ் தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. பட்டர், ஒரு இது மெல்டட் பட்டர் வந்து டப்பால இருக்கு. அதை என்ன பண்றது? ஒரு குட்டியோண்டு ஆரஞ்சு ஒன்று இருக்கு. அண்ட் இதுல இதை சாப்பிட்டு வாந்தி வந்துருச்சுன்னா ஒரு மாத்திரை வேற. எல்லாம் சாஸ்லாம் ஃபுல் பாட்டில். அந்த சாஸ் எங்க ஊத்தி சாப்பிடுறதுன்னு தெரியல வேற. அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஒரு பொண்ணோட அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணுக்கு பல மாசமா ஒரு ஸ்டாக்கர் இருக்கு. அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனோட அம்மா கிட்டே சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்து இல்லையா அப்படிலாம் என் பையன் பண்ண மாட்டேன், என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஒரு நாள் காலையில, விடிய காலையில 4 மணிக்கு ஒரு நாக்கிங் சவுண்ட் விண்டோல வருது, ஜன்னல்ல. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரோ வந்து கதவை, அந்த ஜன்னலை வந்து தட்டிட்டே இருக்காங்க. லைட்டா வந்து அந்த கர்டன் மட்டும் மூவ் பண்ணி பார்த்தா அந்த பையன் ஸ்டாக்கர் விண்டோவை இப்படி மண்டைய வச்சு தட்டி 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 அவ்வளோ நேரம் முட்டிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. என்னடா அப்படின்னு எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. பேயெல்லாம் விடுங்க, பேயெல்லாம் அவங்க வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, அட்மோஸ்ட் அவங்களால என்ன பண்ண முடியும், நம்மள வந்து டார்ச்சர் பண்ண முடியும் மென்டலா, இதுவா ஓகே. ஆனாலும் அந்த ஒரு பயம், ஒரு அடி வயிற்றுல மனுஷன் மேல ஒரு பயம் இருக்கும்ல, அது வந்து இந்த இது பார்த்தவரை ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும். இப்போ நான் இதை பிளே பண்றேன் பாருங்க. அந்த கண்ணை பாத்தீங்களா, அதுதான் கிரேசி ஐஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எப்படி நிக்கிறான் பாருங்க. அண்ட் இதை கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் எதுவுமே பண்ணல. பிகாஸ் ஸ்டாக்கருக்குலாம் வந்து நிறைய எவிடன்ஸ் வேணும், நிறைய இது வேணும். இது பெரிய கேஸாவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஆப்போசிட்ல வந்து அந்த நெய்பர் வந்து வீடியோ எடுத்தது, இந்த பொண்ணு வீடியோ எடுத்ததை வச்சுதான் இந்த கேஸ் மூவ் பண்ணிருக்காங்க. அப்பயும் அந்த அம்மா வந்து அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் என் பையன்ற மாதிரிதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்த அப்புறம் தான் அந்த ஆன்டி வந்து அமைதியா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இது கேஸ் அவன் மேல ஃபைலே பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து மென்டலி வந்து அவன் ஸ்டேபிளா இல்ல அப்படின்ற மாதிரி இதாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சா அதை நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல how this video is. இது ஒரு 15-16 minutes மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ, ஒரு கொஞ்சம் நம்ம எப்பயுமே இந்த பேய் அந்த மாதிரி இதுவா பாக்குறதுக்கு இதுவும் டார்க்கா தான் இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் வேற இதை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுல வந்து இன்னும் ஃபன்னியா வேணும் அப்படி இப்படின்னாலும் நான் என்னென்ன டிஃப்ரெண்டா பாக்குறோம்னா அதை நான் சேவ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பேசலாம். எப்படி இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து இதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. இதை சீரியஸா எடுத்துட்டு போனா இதுக்கு ஒரு பேர் என்ன வைக்கலாம்? இதுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா,
வாட் ஐ saw this week on Instagram on reels அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சேன். இது எனக்கு சொல்றதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.